நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே மார்னிங்கே டென்னிஸ் ஆட வந்துட்டேன். அண்ட் இந்த பெங்களூர்ல காலையில ரொம்ப குளிராகுது. காலையில எவ்வளவு குளிரா இருக்குமோ போக போக டபுளா அதை விட வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் இன்னைக்கு ஆட்டோல கீழே இருந்த முதல் வேலையா ஜிஞ்சர் டீ குடிக்க போயிட்டேன். நானே நினைச்சாலும் டீக்குல ஒரு நாள் தான் துரோகத்தை பண்ண முடியும். டீ குடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஸ்பெஷலா இந்த டென்னிஸ் பால் ஓபன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாரு. அண்ட் டென்னிஸ் கோர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டென்னிஸ் ஆடுறதை விட இந்த கோர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. அதுக்குன்னு டென்னிஸ் ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்க வேண்டாம். நானும் டென்னிஸ் கேம் பிளே எல்லாம் பார்க்கும்போது இந்த ஷட்டில் பேட்மிண்டன் இல்லை கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த கேம் எல்லாம் விட இது மென்டலி பிளஸ் பிசிக்கலி ரொம்பவே கஷ்டம். நீங்க டென்னிஸ் 10 வருஷமா ஆடி இருந்தா கூட அதுல நீங்க கத்துக்கிறதுக்கு இன்னும் ரொம்பவே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அங்க இருக்கிற ஒரு அங்கிள் என்னை பார்த்துட்டு முட்டை சாப்பிடுவேன்னு கேட்டாரு. அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நல்ல வேலை அவர் முட்டை எடுத்துன்னு வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா கெச்சம் போலுக்குது. இதாலே நெக்ஸ்ட் டைம் டென்னிஸ் கோர்ட் கொஞ்சம் சீக்கிரமாவே வரலான்னு இருக்கிறேன். அண்ட் அவர் கொடுத்த டிஃபன் பாக்ஸ் அவர் மாதிரி கியூட்டாவே இருந்துச்சு. 4 முட்டை குத்துக்கிறாருல, என் பங்குக்கு ஏதாச்சும் பேசி தான் ஆகணும். அதால தான் இதெல்லாம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அண்ட் டென்னிஸ் கோர்ட்டுக்கு நம்ம டப்பிங் ஆர்டிஸ்டையும் கூடவே கூட்டின்னு வந்துட்டு இருந்தேன். அண்ட் அப்பவே வெயில் டபுள் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை அதோட வெளியே காமிச்சு விட்டுச்சு. அதனால என் பாவை கூட வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்க போயிட்டேன். அந்த ஜூஸ் நிஜமாலே டேஸ்டா இருக்குதா என்னன்னு தெரியல. பட் அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கும் போது ரொம்பவே ஸ்பர்பா இருந்துச்சு. அவ்வளோதான், ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு பேக்கிங். லஞ்சுக்கு இன்னைக்கு வெளியே போயிட்டு இருந்தேன். நம்ம சும்மாவே சாப்பிடுவோம், இதுல எல்லாம் சாப்பாடு வேற. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போனா நிறைய பேர் கார்கே ஸ்டெப்னி வைக்காம சுத்தின்னு இருக்குவாங்க. நம்ம ஆள் ஆட்டோலயே வச்சுக்கின்னு ஏரியாவை சுத்தின்னுறாரு. அண்ட் சாப்பிட்ட மயக்கத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன். ஏஞ்சி பார்த்தா நம்ம ஏரியா ஃபுல்லா லைட். இன்னைக்கான வீடியோ லாஸ்ட் மட்டும் பாருங்க. இந்த ஆய் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. அதை நான் வீடியோ முடியும் போது காட்டுறேன். அண்ட் வாக்கிங் போயிட்டு இன்னைக்கான நாள் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, peace.